கோவை மாவட்ட மலைப்பகுதியில் நீலகிரி இன்று கனம் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் நாளை 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் அந்த மாவட்டங்கள் எது எது என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருவண்ணாமலையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக காணப்படுகிறது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்ட ஒரு நிலையில் அவ்வப்போது பல மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரியில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சேலம், நாமக்கல், திருவண்ணாமலையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை 13 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் இன்று 11 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.